வெற்றியாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க இருக்கக்கூடிய வீடியோ பதிவு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாம் அப்படின்றது தான் எல்லோரும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸாமாக இருக்குது. இந்த எக்ஸாமை எப்படி நம்ம கையாள போகிறோம் அப்படின்றது தான். எல்லாருக்கும் தெரியும், குரூப் 4 அப்படின்றது செப்டம்பர் மாதம் கால்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்கு. இருந்தாலும் ஒரு வருடம் காலம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, சாதாரணமாக இருந்துட முடியாது. அது டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் தான். காலத்திற்கு ஏற்ற மாதிரி மாற்றி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த 2021 குரூப் 4 நம்ம எப்படி அணுகணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இந்த குரூப் 4 பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம ஒரு 3 வீடியோ பதிவோ போட போகிறோம். ஃபஸ்ட்டு 2021 ஜிகே பார்ட் ரீதியாக எப்படிலாம் கேள்விகள் கேட்பாங்க, இதுவரையிலும் குரூப் 4 ரிவைசட் சிலபஸ் வந்ததுக்கப்புறம் என்னென்ன மாதிரிலாம் எந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ பதிவு, யாரும் மறந்துடாதீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவும் கூட. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்னென்னா, 2019 ஒரு குரூப் 4 நடந்திருக்குங்க. 2019 ஒரு குரூப் 4 எக்ஸாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2018 ஒரு குரூப் 4 எக்ஸாம் நடந்திருக்கு. 2018 ஒரு குரூப் 4 எக்ஸாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 2017 நடக்கலை. அப்போ எப்போ நடந்திருக்கு, 2016. அப்போ ரிவைசட் சிலபஸில் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 3 வருடத்தில் நம்ம குரூப் 4 எக்ஸாம் அப்படின்றத கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதில் ஜிகே பார்ட் பர்டிகுலராக சொல்லணும்னா, ஜிகேவில் இருக்கக்கூடிய அந்த 200 கேள்வி, 100 கேள்விங்களா ஜிகே பார்ட்டில், இந்த 100ல் 75 கேள்வி என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, 75 கேள்வி என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம சிலபஸை ஆர்டர் வைஸ் எழுதுருவோம். சிலபஸில் நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் அப்படின்றது தான் நமக்கு முதல்ல இருக்கக்கூடிய பார்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகள் தான் இரண்டாவதாக இருக்கக்கூடியது. 3 என்னென்னா, ஜாகிரஃபி, புவியியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த புவியியல் இருக்கக்கூடியதான் 3வது டாபிக். 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லக்கூடிய அந்த ஹிஸ்ட்ரி, வரலாறு, இந்தியாவினுடைய வரலாறு மற்றும் தமிழ்நாட்டினுடைய வரலாறு மற்றும் பண்பாடு அப்படின்றது தான் 4வதாக இருக்கக்கூடிய டாபிக். 5வதாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ், பாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. 6வதாக இருக்கக்கூடியது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்றும் கூட, எக்கனாமிக்ஸ் அப்படின்றது 6வது பார்ட்டில் இருக்கக்கூடியது. 7 எல்லாருக்கும் தெரியும், ஹிஸ்ட்ரியும் இந்தியன் நேஷ்னல் மொமெண்டம், இந்தியன் நேஷ்னல் மொமெண்டம், இந்திய விடுதலை போராட்டம். இப்போ இது தாங்க சிலபஸினுடைய ஆர்டர். குரூப் 4 சிலபஸினுடைய ஆர்டர் தான். இதில் எதுக்கு இம்பார்ட்டன்ட் கேள்விகள், எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து கேள்விகளை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் அப்படின்றது 2019 எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னா, 19 கேள்வி கேட்டிருக்காங்க. சயின்ஸில் மட்டும் குரூப் 4 என்ன பண்ணியிருக்காங்க, 2019 19 கேள்விகள் இடம்பெற்றிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகளில் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க, 7 கேள்விகள் கேட்டிருக்காங்க. நடப்பு நிகழ்வுகளில் 7 கேள்விகள் கேட்கப்பட்டு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, புவியியல், ஜாகிரஃபி அப்படின்றதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 11 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஜாகிரஃபியில் என்ன பண்ணியிருக்காங்க, 11 கேள்வி. புது புத்தகம் மாறினதுக்கப்புறம் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பங்கு வகிக்கக்கூடிய சப்ஜெக்டாக எது இருக்குது, ஜாகிரஃபி அப்படின்றது இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வரலாறு, வரலாறில் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னா, 9 கேள்விகள் கேட்டிருக்காங்க. வரலாறில் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க, 9 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய பாலிட்டி அப்படின்றதில் 19 கேள்வி. நல்லா பாருங்கள், சயின்ஸில் 19 கேள்வி, பாலிட்டியில் 19 கேள்விகள் இடம்பெற்று இருக்குது. அப்போ 2019 குரூப் 4 ஒரு மிகப்பெரிய பங்கு வகித்த சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 40 கேள்வி, 38 கேள்வி இந்த 2 சப்ஜெக்ட்லேருந்து மட்டுமே கேட்கப்பட்டதாக இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸில் 6 கேள்விகள் கேட்டிருக்காங்க. எக்கனாமிக்ஸில் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க, 6 கேள்விகள் கேட்கக்கூடியதாக இருந்திருக்கு. இந்தியன் நேஷ்னல் மொமெண்டம் அப்படின்றதில் 4 கேள்வி கேட்டிருக்காங்க. இந்தியன் நேஷ்னல் மொமெண்டம்
அப்படின்றதுல 4 கேள்விகள் கேட்டிருக்குங்க. இதுதாங்க 2019 பிரகாரம் அவன் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தான் அப்படின்ற அந்த சப்ஜெக்டை பார்க்குறோம். கிட்டத்தட்ட இது 2 சப்ஜெக்ட் மட்டுமே நமக்கு எத்தனை வந்துச்சு, 38 கேள்விகள் இடம்பெற்று இருக்கு. அப்போ சயின்ஸும் பாலிட்டியும் 2019 குரூப் 4ல் மிகப்பெரிய பங்கு வச்சுருக்காங்க. இதுதாங்க 2019 ஸ்ட்ராட்டஜி. இதில் 75 கேள்வி, மீதி 25 என்னவா இருக்கும், மேக்ஸ் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று தான். சரி, இதே கான்செப்டை நம்ம 2018 எப்படி கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சயின்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சயின்ஸை பார்க்குறோம். சயின்ஸில் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னா 15 கேள்விகள் இடம்பெற்றிருக்கு. சயின்ஸில் எத்தனை கேள்விகள் இடம்பெற்றிருக்கு, 15 கேள்விகளும். அடுத்ததாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் 2018 மிகப்பெரிய ரோலை வகிச்சிருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணியிருக்கு, மிகப்பெரிய ரோல், 23 கேள்வி, கிட்டத்தட்ட மேக்ஸுக்கு ஈக்குவலாக கேட்கப்பட்ட கேள்விகள் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 எக்ஸாமில் இருக்கக்கூடியதாக இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஜாகிரஃபியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 கேள்வி தாங்க கேட்டிருக்காங்க. ஜாகிரஃபியில் எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க, 4 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி வரலாறு அப்படின்றதுல 14 கேள்விகள் கேட்டிருக்காங்க. வரலாறில் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க, 14 கேள்விகள் இடம்பெற்றதாக இருக்குது. அடுத்து பாலிட்டி அப்படின்றதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா 7 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. பாலிட்டியில் எத்தனை கேள்வி, 7 கேள்வி. அதுக்கப்புறம் கடைசியாக இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் அப்படின்றதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா 10 கேள்விகள் கேட்டிருக்காங்க. எக்கனாமிக்ஸில் எத்தனை கேள்வி, 10 கேள்வி அப்படின்றது இடம்பெற்றிருக்கு. இதில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷ்னல் மொமெண்டம் அப்படின்றதுல 0 கொஷினே எடுக்கல. 2018 பிரகாரம் என்ன பண்ணலை, இந்தியன் நேஷ்னல் மொமெண்டத்தில் கேள்வி அப்படின்ற ஒன்று இடம்பெறவே இல்லை அப்படி. அதுக்கப்புறம் இதை கூட்டி பார்த்தீங்கன்னா 73 தான் வரும். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸுக்கும் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இம்பார்ட்டன்ட் டேஸ்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 கேள்விகள் எடுத்திருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேஸ்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, 2 கேள்விகள். அப்போ 2018 மிகப்பெரிய பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் மிகப்பெரிய பங்காக வகிக்கக்கூடியதாக இருக்குது. 23 கேள்விகள் கேட்கப்பட்டதாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சயின்ஸும் அதுக்கப்புறம் வரக்கூடியது ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் அப்படின்றதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2016 நான் சொல்கிற இந்த 3 கொஷின் பேப்பருமே என்னென்னா ரிவைசட் சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த அனலைசிஸை பற்றி தான் நம்ம பார்க்கக்கூடியதாகவும் இருக்குது. 2016 என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸில் அதே மாதிரி 16 கேள்விகள் கேட்குறாங்க. சயின்ஸில் என்ன பண்ணுறாங்க, 16 கேள்விகள் கேட்கப்படுகிறது. கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு வரப்போ என்னென்னா 17 கேள்வி. சயின்ஸில் 16 கேட்டிருக்காங்க, கரண்ட் அஃபேர்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க 17 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக இருக்கக்கூடிய ஜாகிரஃபி அப்படின்றதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா 7 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஜாகிரஃபியில் என்ன பண்ணியிருக்காங்க 7 கேள்விகள் கேட்கப்பட்டு இருக்குங்க. அடுத்து ஜாகிரஃபிக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியில் 8 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஹிஸ்ட்ரியில் எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க, 8 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்றதுல 11 கேள்வியும், எக்கனாமிக்ஸ் இந்திய பொருளாதாரத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 8 கேள்வியும், இந்தியன் நேஷ்னல் மூமெண்டத்தில் 7 கேள்வியும் கேட்டிருக்காங்க. இந்தியன் நேஷ்னல் மூமெண்டத்தில் எவ்வளோ கேட்டிருக்காங்க, 7 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. இதுலேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படின்றதுலேருந்து ஒரு கேள்வி, இம்பார்ட்டன்ட் டேஸ்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு கேள்வி. அப்போ 75 கேள்வி, இதெல்லாம் 75 கேள்வி. சரிங்களா, கடைசியாக நடந்த 3 குரூப் 4லையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரேஞ்சில் தான் கொஷின் பேப்பர் அனலைசிஸ் வந்திருக்கு. இதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது, குரூப் 4 படிக்கக்கூடியவங்க எல்லாருமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ். நல்லா பாருங்கள், சயின்ஸ் 2019 19 கேள்வியும், 2018 15 கேள்வியும், 2016 என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள் 16 கேள்வி. அப்போ எல்லாத்துலேயுமே ஒரு விதமான ஆக்சிலேஷன், ஏற்ற இறக்கங்கள் அப்படின்றது இருக்குது. ஆனால் சயின்ஸில் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க கான்ஸ்டண்ட்டாக 15 கேள்விகள் அப்படின்றத வச்சுருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் நீங்கள் ஜிகே பார்ட்டுக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அப்படின்றதும் இருக்குது. சயின்ஸில் டெஃபினட்டாக 5 கேள்வி உண்டு, அதில் மாற்றம் இல்லை. ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கரண்ட் அஃபேர்ஸ் 2018 2016 மிகப்பெரிய ரோல் வகிச்சிருக்கு. 23 கேள்வி 2018 17 கேள்வி 2016 இருக்கக்கூடியதாக இருக்குங்க.
நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா வரக்கூடிய 2021லேயும் கரண்ட் அஃபேர்ஸ் கிட்டத்தட்ட 2018 கேட்கக்கூடிய அளவுக்கு கேட்கலாம். 20லேருந்து 25 கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸ் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி புது புத்தகம் மாறினதுக்கப்புறம் ஏற்கனவே இருந்த ஓல்டு புக்குக்கும் புது புத்தகத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி 7 + 4 ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன பண்ணியிருக்காங்க 11ன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுக்கு அதிக முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10வது புத்தகம் மற்றும் 12வது புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஜாகிரஃபிக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி. இந்த ஹிஸ்ட்ரியை நமக்கு சிலபஸில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்தியா மற்றும் தமிழ்நாட்டினுடைய பண்பாடு மற்றும் வரலாறு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரோலை வகிக்கக்கூடிய ஒரு டாப்பிக்கும் கூட. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9, 14, 8 அப்போ ஆவரேஜாக 7 கொஷினுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க ஹிஸ்ட்ரியில் கேட்கக்கூடியதாகவும் இருக்கும். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடியது எதற்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10வது புத்தகமும் 12வது புத்தகமும் இப்போ இருக்கக்கூடிய 10வது புத்தகத்தை நம்ம தெளிவாக படிச்சிட்டாலுமே போதுமான ஒன்று. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 12வது புத்தகத்தில் ஒரு சின்ன சின்ன கண்டென்ட் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா நம்ம இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டும் தனியாக படிக்க போகிறோம், ஹிஸ்ட்ரி அப்படின்றது தனியாக படிக்க போகிறோம். 11வதில் இருக்கக்கூடிய தென்னிந்திய வரலாறுகளை பற்றி நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ். பொலிட்டிக்கல் சயின்ஸ் இப்போ கடைசியாக புத்தகம் மாறினதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க 19 கேள்வி, மிகப்பெரிய கேள்விங்க 19. டிஎன்பிசியில் எப்பயுமே இந்த ஜிகே பார்ட்டை பொறுத்த வரைக்கும் சயின்ஸை விட அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடியது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான். நீங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸை ஒரு முறை படித்து முடிச்சிட்டிங்கன்னா ரெண்டாவது படிக்கிற வேலையே இருக்காது. ரொம்ப சிம்பிளான கேள்விகள் தான் இருக்கக்கூடியதாக இருக்கும். புது புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான டேட்டாஸை கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்கூல் புத்தகத்தை தாண்டியே பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்க தேவையில்ல. புது புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புத்தகத்திலேருந்து மொத்தமாக படித்தாலுமே போதும். இதில் பொலிட்டிக்கல் சயின்ஸில் எதுக்கு இம்பார்ட்டன்ட் தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அப்படின்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். 10ஆவதும் 12ஆவதும் மறக்காமல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்க வேண்டியதாக இருக்கும். அதுவும் 12வது புத்தகமே சிலபஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் நமக்கு புத்தகமே பிரிண்ட் ஆகிருக்கும் பொலிட்டிக்கல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்து எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் 6 கேள்விகள் 10 கேள்விகள் 8 கேள்விகள். அப்போ குறைந்தபட்சமே 6 கேள்வி அப்படின்றது கம்பல்சரியாக இருக்குது. 6க்கு மேலே கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க எக்கனாமிக்ஸில் கேட்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஆக்சிலேஷன் இருக்குது. கேள்விகள் 2018 சுத்தமாகவே கேட்கல. 2019 4 கேள்விகள் கேட்டிருக்காங்க. 2016 7 கேள்விகள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி அது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2021 குரூப் 4 எதற்கெல்லாம் அதிகமான கேள்விகள் வரலாம், என்ன ரேஞ்சு அளவுக்கு நமக்கு கொஷின்ஸ் கேட்கப்படலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 சயின்ஸ் ரிலேட்டடாக பார்க்குறப்ப என்ன பண்ணலாம் 15லேருந்து 18 கேள்விகள் கேட்கலாம். ஓகேங்களா? ஒரு தோராயமான ஒரு அளவு. 2021 என்ன பண்ணலாம் 5லேருந்து 18 கேள்வி சயின்ஸ் அப்படின்றது கேட்கக்கூடியதாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். நார்மலாகவே இப்போ குரூப் 4 அப்ளை பண்ணுறவங்க 20 லட்சம் பேர் அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த முறை 30லேருந்து 40 கூட மாறலாம். அப்போ காம்படிஷன் ஹெவியாக இருக்கிறப்ப எல்லாமே நம்ம புத்தகத்துலேருந்து தான் படிக்க போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் நம்மளை வேரி பண்ணி காட்டக்கூடியதுன்றதுனால நான் இந்த முறை கரண்ட் அஃபேர்ஸுக்கு முக்கியத்துவம் தர்றது என்னென்னா 15லேருந்து 20 கேள்விகள் வரை கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கலாம். 15 to 20 கொஷின்ஸ் வரும் கரண்ட் அஃபேர்ஸை கேட்கலாம். அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணுங்கள் தெளிவாக மறக்காமல் எல்லோரும் நியூஸ் பேப்பர் படிங்க. தினமணியும் தின ஹிந்து பேப்பரும் டெய்லி படித்து ஹிண்ட் எடுங்க. ரொம்ப முக்கியமான ஒன்றும் கூட. அதுக்கப்புறம் ஜாகிரஃபி அப்படின்னு பார்க்குறப்ப புது புத்தகத்தில் அதிக இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் எல்லாமே இருக்குது. நம்ம மறுபடியும் சொல்கிறோம் 10ஆவதுலேருந்து 10ஆவது மற்றும் 12ஆவது மட்டும் படித்தாலுமே போதுமான ஒன்று அப்படின்னு பார்க்குறப்ப இங்கே நல்லா பாருங்கள் 7, 4 நான் எதுக்கு என்ன கொடுக்குறேன்னா 7லேருந்து 10க்குள்ளே கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜாகிரஃபி பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம் 7 to 10 கொஷின்ஸ் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இப்போ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அதிகமாக இருக்குது. நார்மலாகவே 8 கேள்வி அப்படின்றது ஆவரேஜாக இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணலாம்னா 8லேருந்து 15 வரைக்கும் 8லேருந்து 15 கேள்வி வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் கேட்கக்கூடியதாக இருக்கலாம். அடுத்து பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கிரெடிட் கொடுத்து ஆகணும். புத்தகத்தில் அதிகமான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. டிஎன்பிசியும் எல்லா விதமான ஜிகே பார்ட்லையுமே அதிகமாக கேட்கக்கூடியதாக இருக்குது. நார்மலாகவே 5லேருந்து 18 கேள்விகள் பாலிட்டி அப்படின்றதில் அமையக்கூடியதாக இருக்கும்.
இந்த எக்கனாமிக்ஸ் அப்படின்ற இந்த சப்ஜெக்டை பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒன்றுங்க. 10ஆவதும் 11ஆம் வகுப்பும், குறிப்பாக 11ஆவது புத்தகத்தில் இருக்கக்கூடிய 7ஆவது லெசன்லேருந்து 11ஆவது லெசன் வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டாலுமே போதும். எக்கனாமிக்ஸை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, முடிச்சிட்டிங்கன்னு தாங்க அர்த்தம். அதுக்கப்புறம் 10ஆவதில் இருக்கக்கூடிய ஒரு 5 லெசன், மீதி எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன லெசனாக தான் இருக்கும். இந்த முறை எக்கனாமிக்ஸும் ஒரு இம்பார்ட்டன்ட் வகிக்கக்கூடியதாக இருக்கும். மேக்ஸிமம் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் புக் பேக் கொஷின்ஸை எல்லாருமே கம்பல்சரி மனப்பாடம் பண்ணணும். புக் பேக் கொஷின் படிக்காமல் யாருமே எக்ஸாம் அப்படின்றத அட்டன் பண்ணவே கூடாது. எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7லேருந்து 10 கேள்விகள் அமையலாம். 7லேருந்து 10 கேள்விகள். இந்தியன் நேஷ்னல் மொமெண்டம் அப்படின்றது நார்மலாக ஒரு 4 to 6 இந்த ரேஞ்சில் இருக்கலாம். இம்பார்ட்டன்ட் டேஸ் கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய புத்தகத்தில் கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்து வச்சுருக்காங்க. 8வது புத்தகத்தில் அதிகமான டேட்டாஸ் இருக்குது. சயின்ஸ் புத்தகத்துலேயும் இப்போ இம்பார்ட்டன்ட் டேஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதனால் டேஸ்லேயும் நம்ம 2 கேள்விகள் வரை எதிர்பார்க்கலாம். 2லேருந்து 3 கேள்விகள் வரை டேஸ் வந்து எதிர்பார்க்கலாம். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் தாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டேஸ் அப்படின்றதுக்கு முக்கியத்துவம் தரக்கூடியதாக இருக்குது. குரூப் 4 எக்ஸாமுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படின்றதுக்கு பர்டிகுலராக முக்கியத்துவம் கொடுத்து கேள்விகள் எடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. சரிங்களா? அதனால் கண்டிப்பாக மறக்காமல் இந்த ஆவரேஜ் ஃபீல்டு வந்து ஜிகே பார்ட் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இனி வரக்கூடிய காலத்தில் என்ன பண்ண போகிறோன்னா, தமிழுக்கு தனியாக தமிழில் நம்ம இலக்கணம் எந்த அளவுக்கு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு, செய்யுள் எவ்வளோ கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு, அறிஞர்கள் எவ்வளவு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். மேக்ஸ் அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தனித்தனியாக என்னென்ன டாப்பிக்கு எவ்வளோ விதமான கேள்விகளை ஒதுக்கியிருக்காங்க, எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும். இனி வரக்கூடிய காலத்தில் வீடியோ பதிவு பர்ஃபெக்டாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரூப் 4ல் நல்லா டைம் இருக்குது, பொறுமையாக ரெடி ஆகிட்டே நம்மளால் படிக்க முடியும். கரெக்டாக கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். ஹெவி இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம குரூப் 4க்கு கொடுத்தே ஆகணும். நம்மளுடைய சேனலில் இனி வரக்கூடிய வீடியோ பதிவுகள் எல்லாமே என்ன இருக்குன்னா, குரூப் 2, குரூப் 4, இந்த அறநிலைத்துறை, இந்த 3 எக்ஸாமுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து இனி வரக்கூடிய காலத்தில் இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் எல்லாமே இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று. நம்ம எல்லாருமே ப்ரீவியஸ் இயர் கொஷினை படிச்சிருவோம், சிலபஸை மனப்பாடம் பண்ணிடுவோம். ஆனால் இது மாதிரியான அனலைசிஸ் அப்படின்றத நம்ம பண்ணாமல் இருக்கக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.